வணக்கம். வணக்கமாக வரவேற்கிறோம். குறள் கூடு விற்கு திருவள்ளுவரின் குறள் களஞ்சியத்தில் மூழ்கி வாழ்க்கை பாடங்களை பெற வாருங்கள். இந்த வீடியோவை பார்க்க முன் லைக் அழுத்தி ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானை அழுத்தி உடனடி அறிவிப்புகளை பெறுங்கள். சரி, இன்றைய குறள் பயணத்தை தொடங்குவோம். அத்தியாயம் 11. குறள்பால் அறத்துப்பால். குறள் இயல் இல்லறவியல். அதிகாரம் செய்நன்றி அறிதல். குறள் 101. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. பொருள்: வாராது வந்த மாமணி என்பது போல் செய்யாமற் செய்த உதவி என்று புகழத்தக்க அரிய உதவி வழங்கப்பட்டால் அதற்கு இந்த வானமும் பூமியும் கூட ஈடாக மாட்டா. ஆங்கில பொருள்: The gift of heaven and earth is not an equivalent for a benefit which is conferred, where none had been received. குறள் 102. காலத்தி நார்ச்செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. பொருள்: தேவைப்படும் காலத்தில் செய்யப்படும் உதவி சிறிதளவாக இருந்தாலும் அது உலகத்தை விட பெரிதாக மதிக்கப்படும். ஆங்கில பொருள்: A favor conferred in the time of need, though it be small in itself, is in value much larger than the world. குறள் 103. பயந்தூக்கார் செய்த உதவி நயந்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. பொருள்: என்ன பயன் கிடைக்கும் என்று எண்ணிப் பார்க்காமலே அன்பின் காரணமாக ஒருவர் செய்த உதவியின் சிறப்பு கடலை விட பெரிது. ஆங்கில பொருள்: If we weigh the excellence of a benefit which is conferred without weighing the return, it is larger than the sea. குறள் 104. தினைத்துணை நன்றி செய்னும் பனைத்துணையாக் கொள்வர் பயந்தறிவார். பொருள்: ஒருவர் செய்யும் தினையளவு நன்மையைக் கூட அதனால் பயன்பெறும் நன்றி உள்ளவர் பல்வேறு வகையில் பயன்படக்கூடிய பனையின் அளவாகக் கருதுவார். ஆங்கில பொருள்: Though the benefit conferred be as small as a millet seed, those who know its advantage will consider it as large as a palmyra fruit. குறள் 105. உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. பொருள்: உதவி என்பது செய்யப்படும் அளவை பொறுத்துச் சிறப்படைவதில்லை, அந்த உதவியை பெறுபவரின் பண்பை பொறுத்தே அதன் அளவு மதிப்பிடப்படும். ஆங்கில பொருள்: The benefit itself is not the measure of the benefit, the worth of those who have received it is its measure. குறள் 106. மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. பொருள்: மாசற்றவர்களின் உறவை மறக்கவும் கூடாது, துன்பத்தில் துணை நின்றவர் நட்பை துறக்கவும் கூடாது. ஆங்கில பொருள்: Forsake not the friendship of those who have been your staff in adversity. Forget not be benevolence of the blameless. குறள் 107. இழுமை இழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமன் துடைத்தவர் நட்பு. பொருள்: ஏழேழு தலைமுறைக்கு என்றும் ஏழேழு பிறவிக்கு என்றும் மிகைப்படுத்திச் சொல்வது போல ஒருவருடைய துன்பத்தை போக்கியவரின் தூய்மையான நட்பை நினைத்துப் போற்றுவதற்கு கால எல்லையே கிடையாது. ஆங்கில பொருள்: The wise will remember throughout their sevenfold births the love of those who have wiped away their affliction. குறள் 108. நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது, அன்றே மறப்பது நன்று. பொருள்: ஒருவர் நமக்குச் செய்த நன்மையை மறப்பது நல்லதல்ல, அவர் தீமை செய்திருந்தால் அதை மட்டும் அக்கணமே மறந்து விடுவது நல்லது. ஆங்கில பொருள்: It is not good to forget a benefit, it is good to forget an injury even in the very moment in which it is inflicted.
குறள் 109 கொண்டன்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். பொருள் ஒருவர் செய்யும் மிகக் கொடுமையான தீமைகூட நமது உள்ளத்தை புண்படுத்தாமல் அகன்றுவிட வேண்டுமானால் அந்த ஒருவர் முன்னர் நமக்குச் செய்த நன்மையை மட்டும் நினைத்துப் பார்த்தாலே போதுமானது. ஆங்கில பொருள் Though one inflict an injury great as murder, it will perish before the thought of one benefit formerly conferred. குறள் 110 எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகர்க்கு. பொருள் இந்த அறத்தை மறந்தார்க்கும் வாழ்வு உண்டு, ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்தார்க்கு வாழ்வில்லை. ஆங்கில பொருள் He who has killed every virtue may yet escape. There is no escape for him who has killed a benefit. இன்று ஒரு குறள், நாளை ஒரு நல்ல மாற்றம். இந்த காணொளியை பார்த்ததற்கு நன்றி. லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மேலும் முந்தைய குறள் வீடியோக்களும் எண்டில் உள்ளது. அதை கிளிக் செய்து பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் புதிய அப்டேட்ஸுக்காக பெல் ஐகானை அழுத்துங்கள். மீண்டும் சந்திப்போம் குறள் கூடுவில். நன்றி, வணக்கம்.